கட்டப்படுகிறது. அந்த கட்டிடத்தின் அஸ்திவாரமாகவும் குடும்பமே அமைகிறது. குடும்ப அமைப்பு வலிமையாக அமையும் போது சமூக அமைப்பும் வலிமையாக அமையும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் முதியோர், பெண்கள், குழந்தைகள், பதின்ம வயதினர் பல சவால்களையும் சிக்கல்களையும் சந்திக்கின்றனர் என்பது நாம் அறிந்த உண்மை. இவ்வாறான சிக்கல்கள் மற்றும் அதனை களைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ள திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள், பெண் அதிகாரமளித்தல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றி இந்நாடகத்தில் காண்போம். காட்சி 1. சம்பத் மீனாட்சியின் வீடு. குக்கரகோகோ குக்கரகோகோ குக்கரகோகோ. கோழியே கூவிடுது. எங்க இன்னும் என் சோம்பேறி மருமகளே மீனாட்சி, எங்க 4 பொண்ணுங்க அதுல போய் எழுப்புப்போ. போறேன் அத்தை. தனுஜா தனுஜா எழுதுறே. என்ன காலங்கத்தாலே டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இதெல்லாம் டான்ஸ்லாம் கிடையாதுமா, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கமா. கபடி ஸ்டேட் லெவல் மேட்ச் இருக்குமா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. போமா. என்ன மேட்சோ? லேகா சொல்லுமா, என்ன பண்ற? நான் ராத்திரில இருந்து ஐஏஎஸ் என்ன ஐஏஎஸ் இன்டர்வியூ? அவ எங்க? லேகா. சக்தி சொல்லுங்கம்மா. என்ன பண்ற? நான் காலையில 3 மணில இருந்து நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றியோ? என்னாலுமோ 2 பேரும் புத்தகத்தை வச்சு படிச்சிட்டே இருங்க. ஒருத்தினா காலங்கத்துல இருந்து டான்ஸ் ஆடுறா, ஒருத்தினா புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கா. நீங்க புத்தகத்தை வச்சு படிச்சிட்டே இருக்க. யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் நானே செய்றேன். நீங்களும் படிச்சிருந்தா உங்க சொந்த கால்ல நின்றுடலாமா? இப்ப மட்டும் நான் பக்கத்து வீட்டுக்காரன் கால்ல நிக்கிறேன், என் கால்ல நிக்கிறேன். புரியாதுமா. போகடி. ஹேனா ஹேனா எழுதுறே. என்னமா என்ன மட்டும் எழுப்புற? அவ மட்டும் தூங்கிட்டு இருக்கா. அவ ஆம்பளை பையன் தூங்குறா, பொம்பளை பொண்ணு நீ தானே எழுந்துக்கணும். தூக்கத்துல என்னமா ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணுன்ட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எழுந்து வாடி. 12 மணி வரைக்கும் ரீல்ஸ் பண்ணனால தான் காலைல தூங்க எழுந்துக்க முடியல. அடி வாங்க போற. இந்த ரீல்ஸால உன் வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது பாரு, பார்க்கலாம். தினேஷ், என் செல்ல குட்டி, என் சிங்க குட்டி தினேஷ் எழுந்திருப்பா. நாமா செல்ல குட்டி சிங்க குட்டின்னு போமா. காஃபி குடிப்பா. இந்த காஃபில அவங்க 4 பேர் குடிக்கிறது. பாட்டி எனக்கு பூஸ்ட் தானே வாங்கி வச்சாங்க, அத போய் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வரப்பா. காலையில என்ன செய்யணும்? காலைல பூரி செய்ய, அப்புறம் மத்தியானம் நான் என் மச்சானுக்குள்ள சேர்ந்து வெளியே போறேன், அதுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வா. ரெடி பண்ணி தரேன்ப்பா. காட்சி 2. சம்பத் மீனாட்சி வீட்டு திண்ணை. இந்த நவீன காலத்தில் பாதுகாப்பு கருதி எல்லோரும் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்துகிறோம். ஆனால் பழங்காலம் தொட்டே நம் தெருவில் இருக்கும் பல சிசிடிவி கேமராக்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்னும் என்ன தோழிகளை காணோம்? ஏன் கோபத்தே எல்லாமா
பண்ணுங்க பாட்டி. எதுக்கு பண்ணு? நான் நீட் எக்ஸாம் எழுத போறேன் பாட்டி. சரி சரி போய் பார்த்து பத்திரமா எழுதி வச்சுட்டு வாப்பா. போயிட்டு வரேன் பாட்டி. அது என்ன நீ நீட் கூட்டன்னு சொல்லிருக்கறா? அது டாக்டர் அப்பலாம் மாட்டியா? டாக்டர் வணிகன ஊசியா குத்த போறா. அவ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பியா? நாம சொல்லாத நீ யாரு கேக்குறா? என்னடி எல்லாம் அட்டாஸ் ரிப்போர்ட் வந்துதுங்க. இருடி பாப்பா. பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஏய் நிலவரியா எங்கடி எல்லாம் அட்டாஸ் போட்டு மீடிக்கு அனுப்பிட்டீங்க. கபடி மேட்ச்க்கு பாட்டி. என்னடி எல்லாம் அட்டாஸ்னா போட்டுட்டீங்க. இதான் படி Dress கோட். என்னடி இது நம்ம காலத்துல புடவை தானடி கட்டி இருந்தோம். இந்த காலத்துல அப்படிதானடி. அது எல்லாம் ஒரு வடாட்டாமா. புடவை கட்டிட்டுலாம் ஆளக்கூடாதான். ட்ரவுசர் போட்டுனா ஆடணுமா? ஆமா கபடிலாம் ஆம்பளை பசங்க விளையாடுவாங்க. நீங்க என்ன பொம்பளை பிள்ளைங்க போறீங்க? கபடின்றது ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கிடையாது பாட்டி. இது எல்லாருக்கும் ஈக்குவல் தான். இது எங்களோட பேஷன் பாட்டி. ஆடு 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 வரதா மாடு வரதா நாங்க பார்க்க தானே போறோம். கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஏய் ஹாய் பாட்டி how are you? இது என்னடி இது வடக்குல சாயம் மூஞ்சில பெயிண்ட். இதெல்லாம் 2K கிட்ஸ் பாட்டி. 2K என்ன தெரியும்?